உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றினார். அப்போது மாநிலங்களவைக்கு பிரதமர் மோடி தவறான தகவல்களை வழங்குவதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் கார்கேவுக்கு பேச வாய்ப்பு வழங்காததால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. இதைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் நான் கூறும் உண்மைகளை எதிர்கொள்ள முடியவில்லை, உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதத்திற்கு தயாராக இல்லை என்பதால் வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள சிசோடியா, கவிதாவின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக பதியப்பட்ட பண மோசடி வழக்கில் கவிதா மற்றும் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதையடுத்து திகார் சிறையில் இருந்தவாறு இருவரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பண மோசடி வழக்கில் கவிதா மற்றும் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. மணிப்பூரை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்றும், ஒரு நாள் மணிப்பூர் உங்களை நிராகரிக்கும் என்றும் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி மாநிலங்களவையில் இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மணிப்பூரில் அனைத்து பகுதிகளிலும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள வெள்ள மீட்பு பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மணிப்பூரை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் 10 முறை மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டது என்றும், மணிப்பூரும் உங்களை ஒரு நாள் நிராகரிக்கும் என ஆவேசமாக பேசினார். பட்டப்படிப்பு திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசிய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபையில் கடந்த 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் RS பாரதி, மாணவரணி செயலாளர் CV/MP எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவரணி நடத்திய போராட்டத்தில் RS பாரதி, இப்போது நாய் கூட BA பட்டம் வாங்குகிறது என்று சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். இதையடுத்து நாய் கூட பட்டம் பெறுகிறது என்பதை உள்நோக்கத்துடன் பேசவில்லை என்றும், கல்வி அனைவருக்குமானதாகிவிட்டது என்ற அர்த்தத்தில் கூறினேன் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டு ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து திகார் சிறையிலிருந்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி CBI கெஜ்ரிவாலை கைது செய்தது. இதையடுத்து கெஜ்ரிவால் CBI வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் CBI கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். அதன்படி இன்று காணொலி வாயிலாக ஆஜரான கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.